கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய சிஸ்டர் அனுப்பியிருந்த அந்த நோட்டீஸ்கள் அதே போல் என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லேயும் அனுப்பியிருந்தாங்க போஸ்ட்டு. அதில் பார்க்கும்போது இந்த வருஷத்தினுடைய தீம் என்னவென்று சொன்னால், இந்த முகாமுடைய தீம் என்ன? அறுவடையாளர். யார் அறுவடையாளர்? நானா இங்கே வந்திருக்கிற ஸ்பீக்கர்ஸா? யார்? எல்லாரும் நெஞ்சில் அடித்து சொல்லுங்கள், நான் அறுவடையாளர். ஹல்லேலூயா. இந்த அறுவடையாளராக நம்ம மாற வேண்டும் என்று சொன்னால் எப்படியே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இது ஒரு பெரிய பிரசங்கம், டீச்சிங். சரியா? எப்படி ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணணும். ஒரு சபையை எடுத்து பார்க்கும்போது முதலாவதாக மத்தேயு 9வது அதிகாரம் 36 முதல் 38வது வசனங்களை போடலாம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, முதலாவது இயேசு என்ன செய்தார்? அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றார். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 36வது வசனத்தை பார்க்கும்போது, திரளான ஜனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தாராம்? மனதுருகினார். நான் நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய இந்திய தேசத்தை ஆண்டவர் பார்க்கும்போது, இந்திய தேசத்தில் உள்ள ஜனங்களை பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் என்ன செய்திருப்பார்? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? மனதுருகிறார். 37வது வசனத்தில் வாசிக்கும் போது, மனதுருகிற ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? தம்முடைய தெருவிலையும் அங்கே இங்கேயும் அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களை பார்த்த அல்ல, சீஷர்களை நோக்கி. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் யாரா மாறணும்? ஆண்டவர்களுடைய சீஷரா மாறணும். சீஷன் என்று சொன்னால் யார் என்றால் அவரை பின்பற்றுகிறவன். சீஷன் என்று சொன்னால் யார் என்றால் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவன். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது 3 வருஷம் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர் தம்மோடு கூட இருக்கவும், பரலோக ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம் பண்ணவும், அதே போல வியாதிகளை சுகப்படுத்தவும், பிசாசுகளை துரத்தவும் அவர்களை நியமித்தார். தம்மோடு இருக்க. சீஷர் என்று சொன்னால் யாரோடு இருக்கணும்? இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு நடக்கணும், அவரை ஃபாலோயர், அவரை பின்பற்றுகிறவளாக இருக்கணும். 2வதாக அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவளாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக நம்முடைய நேரங்களை கொள்ளை ஆடுகிற ஃபோன் ஒன்று வந்திருக்கு. எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட வந்து சொல்லுவாங்க, கோவிட் சீசன் வந்ததும் சரிதான், என்ன அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆன்லைனில் படிக்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எல்லார் கையிலையும், பிள்ளைங்க கையில் எல்லாமே ஃபோன் தான். சில வந்து அழுவாங்க, இவன் படிக்கவே மாட்டேங்கிறாமா. நான் எத்தனை வயசுப்பா உங்கள் மகனுக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 11 வயசு. குதிச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பான். அப்போ நான் மெதுவாக, அவங்க ஒன்றும் சொல்லலை, நானே கேட்டேன், எனக்கு தான் தெரியுமே. நான் கேட்டேன், அவன் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுவானோ, அந்த ஃபோனில் கார்ட்டூன் வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கானா? ஆமாம்மா அப்படின்னு சொன்னான். அப்படியே பார்த்தா அதே படிச்சுக்கிட்டவங்க கிளாஸ் அதான் படிப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. பலவிதமாக பிசாசானவன் ஜனங்களை, சிறுவர்களை, விசேஷமாய் வாலிபர்களை ராத்திரி வேளையில் பார்த்தா பிள்ளைங்க
பெட்ஷீட்டை போட்டு தலையை மூடிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு இருக்க எத்தனை குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. பிசாசுக்கு நம்மளை கொள்ளை ஆடுகிறதற்கு விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்ம சீஷர்களாய் மாறினாதான் அவருக்கு அறுவடையாளராய் மாற முடியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அப்போது நல்லா அறிஞ்சுக்கோங்க. இப்போ சமீப நாட்களில் கொரிய தேசத்தில் டாக்டர் சோ அவர்கள் மரித்த பின்பு அந்த கொரிய தேசத்தில் உள்ள அந்த சீனியர் பாஸ்டர் வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னாராம், நான் ஒவ்வொரு நாளும் 10 அதிகாரம் பைபிள் வாசிக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அதிகமாக வேதத்தில் நேரத்தை செலவழிங்க. என் வாழ்க்கையில் நான் பைபிள் காலேஜெல்லாம் படிக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது 15வது வயதில் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சமூகத்தன்னை ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து குற்றாலத்தில் வச்சு ரட்சிக்கப்பட்டேன். தூத்துக்குடியில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தூத்துக்குடியில் வந்த ஒரு அந்த நாள் முதற்கொண்டு காலையில் எழும்பின உடனே ஓப்பன் டெரஸ் உண்டு எங்கள் வீட்டில். அங்கே போய் உட்காந்து வேதத்தை தான் வாசிப்பேன். எனக்கு என்ன விசுவாசம்னா, ஜெபம் என்பது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது, வேதம் என்பது ஆண்டவர் நம்ம கூட பேசுறது. நம்ம ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறது தான் முக்கியம். வாசிப்பேன். அப்போ தான் கல்லூரி ப்ரீ யூனிவர்சிட்டி அப்போ உண்டு. கல்லூரி படித்து கொண்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில வசனத்தை எனக்கு நினைப்பூட்டுவார். அந்த வசனத்தை வாசிக்கிற வசனத்தை ஏதோ ப்ராஃபஸி அல்ல, ஆடியோ அல்லது ஆண்டவர் ஏதோ ஒரு சத்தத்தினால் அல்ல, வேதம் வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி என்னுடைய டைரியில் எழுதி வைப்பேன். எழுதி வச்சுட்டு பார்ப்பேன், இந்த வசனமும் நான் எழுதியிருக்கிறவன் அந்த வசனமும் சரியாக இருக்கா, தப்பாக ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு திரும்பவும் மனப்பாடம் பண்ணி எழுது. இப்படி நிறைய வசனங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வசனம் நம்ம வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்தை கேட்டு ஆரம்பித்தேன். பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், என்னோட கல்லூரி நாட்களில் எந்த பையனுக்கு பின்னாலும் போகலை, எந்த பாவம் துணிகரமான பாவத்தை நான் செய்யலை. ஆண்டவர் சமூகத்தினுடைய குயவன் கையில் உள்ள களிமணை போல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருக்காக உண்மையும் உத்தமமாக ஒரு எழுப்புதலுக்காக, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஊழியரை எனக்கு ஆண்டவர் வாழ்க்கை துணையாக கட்டளையிட்டார். அவர் நமக்காக வைத்திருக்கிறத நம்ம கண்ணு காணவும் இல்லை, நம்முடைய செவி அறியவும் இல்லை, கேட்கவும் இல்லை, நம்ம இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நான் ஆச்சரியப்படுவேன். நான் ஒரு பெரிய பயந்தாங்கொழி. எங்கள் வீட்டில் 11 பிள்ளைங்க. அதுக்கு இடையில் நான் 7 பெண் பிள்ளைகள் நடுவில் தான் எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. யார்கிட்டையும் பேசவே விட மாட்டாங்க, ஆண்களோட பேசவே விட மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த என்ன ஆண்டவர் இப்போ ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அனாதி தீர்மானம். அவர் நம்மை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லாரும், அதாவது வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய பலிபீடத்தில் அப்படியே வச்சிடணும். இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது. நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, அந்த 15வது வயதில் உலகத்துக்காக வாழ மாட்டேன், பிசாசுக்காக வாழ மாட்டேன், பாவத்திற்காக வாழ மாட்டேன், உமக்காகவே வாழ்வேன் என்று சொன்ன போது ஆண்டவர் இந்த பலவீனமான கரத்தை பிடித்து இம்மட்டும் நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் கையில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்மை ஆண்டவர் யாராக மாற்றுவார் தெரியுமா? ஒரு நல்ல அறுவடையாளராய் மாற்றுவார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய இந்திய தேசத்தில்
நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய கிராமங்களில், நம்முடைய பட்டணங்களில் அறுப்பு மிகுதி. ஆனால் வேலையாட்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார், கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் நம்ம யாராக இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நாம் யாராக மாறணும்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அறுப்புக்கு எஜமானுக்குரிய ஒரு வேலையாளாக நாம் மாறணும் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீஷன் என்பவன் அவரை பின்பற்றுகிறவன். சீஷன் என்பவன் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவன். சீஷன் என்பவன் குருவை போல இருப்பான். நமக்கெல்லாம் குரு யாரு? யாரு? இயேசு. இயேசுவை போல மாறி வந்துக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே என்ன சுபாவம்லாம் இருக்கும்னா ஆதாமி சுபாவம் இருக்கும். ரெண்டாவதாக என்ன சுபாவம் இருக்கும்? பெற்றோர் ஜென்ம சுபாவம் இருக்கும். பெற்றோர் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நம்மளே இருப்போம். எங்கள் மகா இந்த நாட்களில் இதை சொல்கிறேன், எனக்கு இந்த டிசம்பர் 18 வந்து 75th பர்த்டே. அந்த பர்த்டே அன்னைக்கு இவங்க பிள்ளைங்க தான் வந்து, பிள்ளைங்களும் பாஸ்டர் பேசும்போது எங்கள் மகா பேசும்போது சொன்னால், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் இப்படி எப்படி நடக்கணும்னு சொல்லும்போது எங்கள் மம்மியை தான் யோசிக்கிடுவேன். எங்கள் மம்மி எப்படி நடந்தாங்கன்னா அப்படி தான் நான் நடக்கணும் அப்படின்னு யோசிப்பான். நம்ம வாழ்க்கையில் இயேசு தான் நமக்கு மாதிரி. ஆனால் நம்மையும் ஆண்டவர் யாராக மாற்றி இருக்கிறார்? ஒரு மாதிரியாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. குருவை போல மாறணும். சீஷன் என்பவன் யார் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்களின்படி, திறமைகளின்படி அவருக்காக ஊழியம் செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் வந்திருக்கிறோம். உங்களுடைய சர்ச்சிலையும் போய் பாருங்கள். உங்கள் நிமித்தமாக ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு குடும்பமோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையோடு சேர்ந்துருக்காங்களா? அப்படி இல்லாட்டி நம்மெல்லாம் யார் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னென்னா நம்மெல்லாம் யாருன்னா இந்த சேர்களை சூடு உண்டாக்க வருகிறவர்களாம். வந்து பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்டு நல்லா பாட்டு படித்து கொஞ்சம் நம்ம சேர்கள்லாம் சூடு பண்ணிட்டு போகிறவங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. யோசிப்பாருங்க, இந்த வருஷம் 25வது வருஷம் உங்கள் நிமித்தமாக ஒரு 2 குடும்பமாவது சபைக்கு வரும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய அறுவடையாளராக, ஆண்டவருக்காக வேலையாளாக நம்ம மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில் உள்ள இங்கே இருக்கிறவங்க அநேகர் யாராயினும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த முகாமுக்கள் விட்டு போகும்போது இயேசுவோடு கூட உங்கள் வீட்டுக்கு போங்க. அவருடைய பிள்ளையாக இருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவினுடைய பிள்ளையாக மாறுவது ரொம்ப எளிது. நம்ம சகையை போல நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அவன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? தான் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிடு. பாவங்களை அறிக்கையிடுங்க. அறிக்கையிடும்போது ஆண்டவர் சொல்லுவார், நம்மளே யார் என்று சொல்லுவார்? ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சபையில் உள்ள விசுவாசிகள் 3 காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கணும். 1, ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாமல் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, எந்த மாறுதலையும் கொண்டு வர முடியாது. எது அவசியம்? ஜெபம். இயேசு சொல்லியிருக்கிறார், என்னுடைய வீடு என்னதான்? ஜெப வீடு. நம்ம சபையை ஜெப வீடாக மாற்றுகிறவள் யாரு? இந்த பில்லரா, இங்கே இருக்கிற பில்லரா அல்லது சர்ச்சா? யார் மாற்றணும்? நம்ம தான் மாற்றணும். சரியா? கொஞ்சம் நெஞ்சில் அடிச்சுக்கோங்க. நான் யாராக மாறணும்? சபைக்காக, என்னுடைய ஊருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறவளாக மாறணும். என்னுடைய சபையை எப்படி மாற்றுவேன்? ஜெப வீடாக மாற்றுவேன். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய சபையை பார்க்கும்போது எல்லாம் என்ன நடக்கணும், நம்முடைய சபையிலிருந்து என்ன வரணும், ஜெபதூபம் வரணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பெரிய கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம். முதல்ல குளோபல் ப்ரேயர் டவர் என்று சொல்லி ஒரு 10 மாடி டவர் கட்டுறோம். அதில் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ப்ரேயர் டவர்னில் பிரயோஜனம் இல்லை, 24 மணி நேரம் காலையிலையும் இரவு நேரங்களிலும் குழுவாக வந்து ஜெபம் பண்ணணும். அதுக்காக 336 அந்த குரூப்ஸை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. திங்கட்கிழமையிலேருந்து அந்த குரூப் போய் ஜெபம் பண்ண போகிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானா February 2 அந்த டவரை நாங்கள் டெடிகேட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் முக்கியம். சபைக்கு எது முக்கியம் எல்லாரும் சொல்லுங்கள், ஜெபம் முக்கியம். வேலையாளாக கர்த்தருக்கு என்ற ஆத்ம அறுவடையாளராக மாறணும்னா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் எல்லா காரியங்களும் நடக்கும். மற்ற 2வது, எல்லா விசுவாசிகளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோம், நல்ல செய்தி கேட்குறோம். பாஸ்டர் நல்லா பேசுவாங்க, சிஸ்டர் பேசுனா நல்லா பேசுவாங்க, எல்லா இடங்களிலும் பிரசங்கம் நடக்குது. அந்த பிரசங்கத்தை இங்கே கேட்டுட்டு அங்கே விடுகிறவர்களாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் உலகத்திற்கு ஒளி, வெளிச்சம், நீங்கள் தான் உலகத்திற்கு உப்பு. நம்ம உண்மையாகவே ஆண்டவருக்காக நற்சாட்சி உள்ளவர்களாக, உண்மையாகவே ஆண்டவருக்காக வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய தெருக்களில் உள்ள, நம்முடைய வட்டாரங்களில் உள்ள இருளெல்லாம் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை தான் யாராக உண்டாக்கி இருக்கிறார், யாராக வைத்திருக்கிறார். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சம். உண்மையாக ஆண்டவருக்கென்று என்ன செய்யுங்க, நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழுவதற்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும், வசனத்தின் மூலமாய் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், வசனத்தின் மூலமாய் ஒரு மறுரூபம். தனியாக பைபிள் வாசிக்கும்போது, சபையில் ஆராதனையில் செய்திகள் கேட்கும்போது நம்ம வாழ்க்கை மாறணும், நற்சாட்சி உள்ளவர்களாய் மாறணும். 3வது, ஆண்டவர் சபையை எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாருமே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் எழுதியிருக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாரு? தலையில் கொட்டிக்கோங்க, யாரு? ஞானவான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் பீரோவாக சேர்த்து வச்சுருக்கீங்களே, அந்த சாரி எல்லாம் எங்கே கொண்டு போக முடியாது, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப புத்தியாக காரியத்தை செஞ்சுட்டேன். சில ஐயாமார் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 2 பையங்களுக்குரிய சொத்தை வாங்கி வீடு கட்டி நல்லா அவங்கள செட்டில் பண்ணி வச்சுட்டு, வீடை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? நம்ம சேர்த்து வைக்க சொத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? நல்லா சொன்னாங்க, காணிக்கையை பற்றி சொல்லும்போது. கொடுத்து பாருங்களேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க, சபையில் பெரிய கட்டடத்தை கட்டுறாங்களே, வெளியே ஃபாரின்லேருந்து வருது. ஃபாஸ்டரே இந்த 1ஆம் தேதி சொல்லும் போதும் சொன்னாங்க, ஃபாரின் ஃபண்டெல்லாம் கிடையாது. நம்ம ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையிலிருந்து கர்த்தருக்காக கொடுக்குறாங்க. சில அம்மாமார் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது சாட்சி சொல்லுவாங்க, நான் என்னுடைய பர்த்டேக்கு இந்த பணத்தை, இவ்வளோ அமௌண்ட் பணத்தை பில்லிங் ஃபண்டாக கொடுத்தேன். என் மகன் நான் எவ்வளோ கொடுத்தனோ அதே பணத்தை எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பார் தெரியுமா? நாங்களும் இந்த ஊழியத்தில் 51 வருஷம் இருந்திருக்கிறோம். ஒரு நாளும் கையை நீட்டினது கிடையாது. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் கர்த்தருக்காக நம்ம நல்லா கொடுக்கணும். அதே போல் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும்.
நமக்கு முக்கியமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் சபையில் உள்ள விசுவாசிகள் 3 காரியத்தில் நல்ல இந்த வருஷம் வளர்ச்சி அடையணும். 1 ஜெப வாழ்க்கை, 2வது நல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அவர் கேரக்டர், நம்ம குணத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வந்துடணும். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வரக்கூடாது, சரியா? 3வது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் யார்? ஞானவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ரோமர் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனத்தில், நான் கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். கடனாளி. நம்ம யாருக்கெல்லாம் கடனாளி? நம்ம பக்கத்து வீட்டார் இயேசுவை உண்மையாய் பின்பற்றாதபடி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், முஸ்லிம்கள், அதே போல் மற்ற யாவருக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்வதற்கு கடனாளி. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 1:15, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யாராவது வெட்கப்படுறீங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதுதான் பரிசுத்த பவுலும் சொல்கிற அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில், எனக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, ஆனால் கர்த்தரிடத்தில் பெற்ற இந்த சுவிசேஷ வேலையை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வேலை பார்த்து கொண்டாலும் பரவாயில்ல, எந்த வீடுகளில் நீங்கள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன ஜனத்தாருக்கு, பக்கத்து வீட்டாருக்கு, நமக்கு தெரிந்தவர்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் சொல்லணும். அதனால்தான் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு எஜமான் அவர் என்ன செய்கிறார்? ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் என்ன செய்கிறார்? 5 தாலந்து கொடுக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில். இன்னொரு மனுஷனுக்கு அவர் இன்னொரு வேலைக்காரனுக்கு எத்தனை பேர் கொடுக்குறார்? 2 தாலந்து. ஒருத்தனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரே ஒரு தாலந்து கொடுக்கிறார். இந்த வெகு காலமான பின்பு அவர் தாலந்து கொடுத்து என்ன சொல்ற? இதை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க? வியாபாரம் பண்ணுங்கள், சும்மா வச்சுருக்காதீங்க. இதை வைத்து என்ன செய்யுங்க? அந்த தாளந்தை வச்சு வியாபாரம் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், தாளந்து என்று சொல்கிறது நம்ம டேலண்ட் அல்ல. இப்போ எனக்கெல்லாம் பாட்டே படிக்கிறதுக்கு வராது. கத்தி கத்தி ஜோம் பண்ணி அந்த பாட்டு படிக்கிறதெல்லாம் போயிட்டு, எங்களுடைய சபையில் ஃப்ரைடே சர்வீஸ்லலாம் நிறைய பாஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கள தான் என்ன செய்வேன்? ஒர்ஷிப் டீமாக வச்சுக்கிடுவேன். நான் பிரசங்கம் தான் பண்ணுவேன். ஏன்னா பாட்டில் நான் ரொம்ப இதாக கிடையாது, ரொம்ப வரம் பெற்றவா அல்லது தரம உள்ளவா கிடையாது. ஜெபம் நடத்திடுவேன், தேவனுடைய வசனத்தை சொல்லிடுவேன். நமக்கு ஆண்டு தாளந்து என்று சொல்கிறது அது நம்முடைய திறமை அல்ல, வரம் அல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்லா அறிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 5 ஆப்பர்ச்சுனிட்டி, 5 அவருக்கு 5 விதமான 5 இடங்களில் அவருக்கு என்ன இருக்குது? ஒரு தருணம் கிடைக்கும். ஒருவேளை சொந்த குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மாமியார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பக்கத்து வீட்டார் ரட்சிக்கப்படுறவங்க. அந்த 5 ஆப்பர்ச்சுனிட்டியையும் இவன் என்ன செய்தான்னா சரியாக சுவிசேஷத்தை அறிவித்து அந்த 5 பேரையும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிட்டான். வெகு காலமான பின்பு அந்த எஜமான் வந்து அவருக்கு என்ன செய்ய கணக்கு கேட்கலாம். நல்லா அறிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்ம எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வருது. நம்ம வீட்டுக்குள்ளே இயேசுவை அறியாதவங்க எத்தனை பேர் வர்றாங்க. அதெல்லாம் ஒரு தருணம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம கல்லூரி படிக்கிற இடத்துல எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்களோ அதெல்லாம் என்னது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தருணம். அந்த தருணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நமது மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சுவிசேஷத்தை நான் சொல்றதற்கு நான் என்ன செய்கிறேன்? பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல
உடனே என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும். ஒரு நபரை பார்க்கும்போது சுவிசேஷத்தை நம்ம சொல்லாமல் போயிட்டோம்னா திரும்பவும் அவங்கள சந்திப்போமோ சந்திக்க மாட்டோமோ நமக்கு தெரியாது. நமக்கு கிடைக்கிற தருணங்களில் ஆண்டவருக்கு உண்மையாக என்ன செய்யணும்? தருணங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த ஒரு தாளந்து வாங்கினான் பாருங்க, அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த தாளந்தை வாங்கி சீலையில் சுற்றி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டான். சீலை எதுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவங்க வேர்வை வேர்க்கும்போது, வேலை செய்யும்போது வேர்க்கும்போது ஏற்படுகிற அந்த வேர்வையை துடைக்கிறதுக்கு தான் சீலை. ஆனால் இவன் என்ன செய்தான்? அந்த சீலையிலேயே அந்த தாளந்தை அவன் பொதிஞ்சு எங்கே வச்சுட்டான்? மண்ணுக்குள்ளே வச்சுட்டான். அவனை பார்த்து இந்த அஞ்சு தாளந்தை வாங்கினவனே 2 தாளந்தை வாங்கினவனை பார்த்து அந்த எஜமான் சொல்லுகிறான், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்ன செய்ய? என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி, உனக்கென்று ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நீ போ அப்படின்னு ஆசீர்வதிக்க. இந்த ஒரு தாளந்தை வாங்கினவ பார்த்து என்ன சொல்றாரு? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அதாவது நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்குது, ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்குது. அந்த நேரத்தில் நம்ம யாராக இருக்கக்கூடாது? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நல்ல இந்த நாட்களில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நம்ம ஆத்தும அறுவடையாளராய் மாற வேண்டும் என்று சொன்னால், யாரானாலும், உங்கள் வீட்டுக்கு வந்து போகிற யாரானாலும், வீட்டில் வேலை செய்கிறவங்களாலும், கேஸ் சிலிண்டர் போடுறவங்களானாலும். இன்றைக்கி ஒரு அம்மா வந்து எனக்கு இந்த ஏர்போர்ட்டில் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட உடனே இயேசுவை பற்றி சொன்னேன். அவங்க சொன்னாங்க கேத்தலிக் அப்படின்னு சொன்னாங்க. கேத்தலிக்கில் இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரம்மா, அவரை நீங்கள் விசுவாசிங்க, அவரை பின்பற்றுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த அம்மாவை திரும்ப நான் பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ தெரியாது. அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். வீட்டுக்குள்ளே வருகிற அத்தனை பேருக்கும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது சந்திக்கிற மக்கள், எங்கே நம்ம பிரயாணம் பண்ணாலும் என்ன செஞ்சிடணும்? யாரை பற்றி சொல்லணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். எப்படி இருக்கக்கூடாது? சோம்பல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், சோம்பல் உள்ளவன் அறுவடை காலங்களில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுங்க. எனக்கு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிலையும் என்ன செய்ய ஆண்டவரே? சுவிசேஷத்தை நான் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லலாம். 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஞானஸ்நானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டோம்? சுவிசேஷத்தை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். அந்த சுவிசேஷம்தான் நமக்கு ரட்சிக்கப்படுகிற தேவ பலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கிறோம், நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. ஏன் அப்படி பரிசுத்த பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால், ரோமர் 10:14 15 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ரோமர் 10:14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அநேக இடங்களில் விக்கிரக ஆராதனை எல்லாம் நடக்கு. பயங்கரமாக சீரியல் லைட் போட்டு இதை தூக்கிக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சிடும் தெரியுமா? அதை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு போயிடும். ஆண்டவருடைய வசனம் போட்டிருக்கு, அவங்க ஏன் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னார். அவர்கள் என்ன செய்யலை? கேள்விப்படலை. ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஆவியாக இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார்.
இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சிலுவையில் மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் இரத்த புண்ணியத்தினால நமக்கு மீட்பு உண்டு என்ற செய்தியை கேள்விப்படாதபடியினால் அவங்க அந்த ஆராதனைக்குள்ளே இருக்கிறாங்க, வீணான ஆராதனைக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம அப்படி யோசிக்கிறோமா? பார்த்து சிரிச்சிட்டு போயிடும், என்னெல்லாமோ செய்கிறாங்களே. அதுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அதுக்கு காரணம் யாரா? நான் தான். நான் சொல்கிறேன், எங்களுடைய சபையிலும் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு 5 தெருக்களை அடாப்ட் பண்ணி 5 தெருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், இந்த இடத்தில் உள்ளவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவருடைய மனசை நீங்கள் மாற்றி கொடுமே என்று சொல்லி போராடி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உன் கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னவர். அதே போல் அவருடைய வசனத்தை நம்ம சொல்லும்போது நல்ல ஜபத்தோடு கூட, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு என்று சொன்னால் ஏதோ அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு அல்ல. ஆவியானவர் பரிசுத்த உன்னதத்தின் பலன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன வரும்? உன்னதத்தின் பலன். நல்ல ஜபத்தோடு ஆத்மாக்களை பற்றி சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க? என் வாழ்க்கையில் நான் யோசித்தே பார்த்தது கிடையாது. நிறையா சுவிசேஷ கூட்டத்துக்கும் என்னை கூப்பிடுவாங்க. தெருக்கள்லாம் போய் சுவிசேஷ கூட்டம் அரேஞ்ச் பண்ணால் இந்த நாட்களில் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் 13 இடத்துல இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. போய் பிரசங்கம் பண்ணினேன். தெருக்களிலும் நடந்துச்சு, கல்யாண மண்டபங்களிலும் நடந்துச்சு. என்ன காரியம் என்று சொன்னால், அந்த குடிகாரங்க இருக்கிறாங்க பாருங்கள், அந்த குடிகாரங்க நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே நான் என்னத்தை பார்ப்பாங்க எனக்கே தெரியாது, வந்துடுவாங்க. குடியை விடணும்மா. சமீப நாட்களில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நான் எப்படி சபைக்கு வந்தேன்னு தெரியுமா? எங்கள் ஏரியாவுக்கு பாஸ்டர்மா வந்தாங்க. வந்து செய்தி கொடுக்கும்போது செய்தி கொடுத்த உடனே ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்தனால் நான் கிட்ட போய் சொன்னேன், என்ன குடியை விடணும். அன்னையிலேருந்து அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இன்னையிலேருந்து பிரதர் குடியை விட்டுறணும் சரியா அப்படின்னு. நான் அவங்க சரின்ட்டார். அது யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஆனால் நான் அதுக்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை. ஆனால் அவர் குடியை விட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து கேர்சல்கள் அவங்க வீடுகளை ஆரம்பித்து அவர் மனைவியும் பிள்ளைகளுமா எங்கே வர்றாங்கன்னா சபைக்கு வர்றாங்க. எது வேணும் நமக்கு? பரிசுத்த ஆவியானுடைய பலன். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கு தேவை என்னது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால் நல்ல ஆண்டவர் சமூகத்தினை ஜெபம் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல 4 ஸ்டெப் இருக்குது. ஒன்று என்னென்னா, நம்ம நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, நம்ம எல்லாரும் பாவிகள் தான். 3வது, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியாக இயேசு இந்த உலகத்தில் நம்மை போல மாமிசமும் இரத்தமும் உடையவராக கடந்து வந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் மரித்தார். அவரை நீங்கள் விசுவாசித்தால், இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை யாராக மாற்றுவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆண்டவரை பின்பற்றினா கர்த்தர் நம்மளை யாராக மாற்றுவார்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் படகுல இருந்து ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார், போதிக்கிறார். போதனை முடிந்த பிறகு அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய படகை என்ன செய்யுங்க? ஆழத்திற்கு கொண்டு போங்க. ஆழத்துக்கு கொண்டு போன சமயத்தில் நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை விரிங்கன்னு சொல்லும்போது அந்த சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, ராம் முழுவதும் நாங்கள் என்ன செய்தோம்? மீன் பிடிக்கிறதற்கு பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல.
ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுடைய வலையை போடுகிறோம் என்று சொல்லும்போது வலை கிழியத்தக்கதான என்ன கிடைச்சிச்சு? மீன் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்தும அறுவடையாளராக நம்ம இருக்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. ரெண்டாவது ஆண்டவரை உண்மையாக பின்பற்றணும். மூணாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆழமாக நீ வா, சும்மா சூப்பர்ஃபிஷியலாக உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காத. கர்த்தரோடு கூட இசைந்து இருந்து நம்ம அவரோடு கூட இசைந்து இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், சில சமயங்களில் இவங்கெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு கயிறை கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், அவர்கிட்ட பேசுமா அப்படின்னா பேசணும். ஆண்டவருடைய வேலை, நம்ம வேலை என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுத்து ஆண்டவருடைய வேலை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பான். இந்த சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் எஃபெக்டிவ் ஊழியம் எது என்று சொன்னால் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:41 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். யோவான் ஸ்நானகனுக்கு பின்னால போன சீஷர்கள் இயேசுவை பார்த்து, எங்க தங்கி இருக்கிறீங்க? அப்ப இயேசு வந்து பாருங்கள் என்று சொல்றார். அப்பொழுது அவர் மேசியாவை இந்த சீமோன் அறிந்து கொண்ட போது தன் சொந்த சகோதரனுக்கு தான் முதல்ல என்ன சொல்லுகிறார்? இயேசுவை யாருன்னு சொல்கிறார்? மேசியா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எங்கள் சபையில் இந்த காரியத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்கள் சபையை ஆரம்பிக்கும் போது 7 பேர் தான். 80வது வருஷத்தில் 2000 பேர். அதுக்கு பிறகு இப்போ ஆண்டோட கிருபையினால் கிட்டத்தட்ட 40,000 50,000 பேர் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ் அல்ல, புல்பிட்டில் நிற்கிற நாங்கள் முக்கியமானவர்கள் அல்ல. எங்கள் வேலை என்னென்னா சபைக்கு வருகிறவர்களை ஊழியம் செய்ய வைக்கணும், சுவிசேஷ ஊழியம் செய்ய வைக்கணும். இந்த இடத்துல சீமோன் தன் சொந்த சகோதரனை பார்த்து என்ன சொல்கிறான்? நான் மேசியாவை கண்டேன், நீனும் வந்து அந்த மேசியாவை பார். நம்ம முதல்ல அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒய்கோஸ் ஒய்கோஸ் என்று சொல்கிறோம். ஒய்கோஸ் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்று சொன்னால் இங்கிலீஷில் ஹவுஸ் ஹோல்டு, நம்ம வீடுகளில் உள்ளவர்கள். ரெண்டாவது தமிழில் சொல்லணும்னா நம்ம சொந்த இனத்தார், கூட பிறந்தவங்க. முதல்ல யாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? கூட பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது அண்டை வீட்டார். மூணாவது அடிக்கடி சந்திக்கிறவர்கள், நம்மோடு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு. அதே போல் நம்முடைய இன ஜனத்தாருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். அவர்களுக்கு இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் ஈஸியாக ஏன் அறிந்து கொள்வார்கள் என்றால் நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டதை பார்த்து சுவிசேஷத்தை. அதனால தான் சுவிசேஷம் சொல்லும்போது எதோடு கூட சொல்லணும்? நமக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் சாட்சியோடு சொல்லணும். நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ளே என்ன ஏற்படும்? ஒரு மாறுதல் காணப்படும். ஆகையால் எந்த ஊழியம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது என்று சொன்னால் ஒய்கோஸ் எவாஞ்சலிசம். அதாவது ஒய்கோஸ் எவாஞ்சலிசம் என்று சொல்லும்போது என்னது? நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது. சரியா? ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வாங்களேன். பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரும்போது கைவீசின்னு வராத ஒரு புது ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? சபைக்காக ஆராதனைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். விசுவாசிகள் ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணணும். எதற்கு ஜெபம் பண்ணணும்? கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தில். சமாரிய ஸ்திரீ செய்த அவள் கொடுத்த மெசேஜ் என்ன? வந்து பாருங்கள்.
எப்படி அவள் சமாரியா பட்டணம் முழுசையும் அவள் ஆதாயம் பண்ணினாள் என்று சொன்னால், இயேசுகிட்ட போய் அவர் எங்கோ காத்திருந்தார், அந்த யாக்கோபினுடைய கிணற்று அருகே உட்கார்ந்திருந்தார். கிணற்று அருகே உட்கார்ந்திருந்த இயேசுவை பார்த்து அவள் கேட்குறா, என்ன கேட்குறா, அவரை பார்க்குறா. உடனே இயேசு சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தான், குடிக்கிறதுக்கு தண்ணி தான். நம்ம எப்பவும் சுவிசேஷம் அறிவிக்கும்போது என்ன சிச்சுவேஷன் இருக்குதோ அதற்கு ஏற்றபடி கேள்வி கேட்கணும். தெரியுதா? நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அவங்கள பார்த்தா சிக்காக இருந்தால் எங்கே போயிட்டுருக்காங்கம்மா, ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை நம்ம ஆரம்பிக்கணும். புரியுதா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எப்படி என்று சொன்னால் ஆரம்பிங்க, முதல்ல ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிங்க. ஏசு என்ன செய்கிறா, அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட கேட்கும் போது தான் அப்புறம் எதில் முடியுது, ஜீவ தண்ணி. ரெண்டாவது, உன் புருஷனை கூட்டிகிட்டு வா. சொல்கிறா, புருஷன் இல்லை. ஆமாம், உண்மைதான், 5 புருஷனோடு வாழ்ந்த, இப்போ வாழ்கிறதும் புருஷன் கிடையாது, தீர்க்கதரிசின்னு சொல்கிறான். மூணாவது, இயேசு யாருக்கு தான் சொல்லிக் கொடுத்தா, ஆராதனை பற்றி சொல்லிக் கொடுத்தாருன்னு சமாரிய ஸ்திரீக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். அதனால் உடனே யாருன்னு சொல்கிறா, மேசியான்னு சொல்கிறான். ஒன்று சொன்ன உடனே இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யோவான் சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 28வது வசனம் என்ன செய்தான்னா, அவள் குடத்தை அந்த தண்ணி கிணற்றண்டை வைத்து விட்டு எங்கே ஓடனா, சமாரியா பட்டணத்துக்குள்ளே வாழ. ஹல்லேலூயா! இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம சகோதரிகளாக இருக்கிற நம்ம பாருங்களேன், 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நல்லா பிளான் பண்ணணும், பிள்ளைங்களை எப்போ அனுப்பணும், எப்போ சமைச்சு முடிக்கணும், சமைச்சு முடிச்சுட்டு என்னதுக்கு வந்துடணும், ப்ரேயருக்கு வந்துடணும், சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறதுக்கு வந்துடணும். இவ என்ன செய்தா, தண்ணி மோக்க தான் வந்தா மத்தியானம் 3 மணிக்கு. ஏனென்று சொன்னால் அவளை குறித்து அந்த பட்டணத்தில் யாருக்கும் மதிப்பு கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு ஸ்திரீ என்று சொல்லிய ஒரு நிலைமையில் அவன் அந்த மத்தியான வேளையில் தண்ணி மோக்க வர்றான். ஆனால் அவன் என்ன செய்தா, அந்த குடத்தை அந்த தண்ணீரின் அருகே, அந்த கிணற்று அருகே வைத்து விட்டு எங்கே போகிறான், ஓடி சமாரியா பட்டணத்துக்கு போய் சொல்கிறா, என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒருவர் நிற்கிறார், நீங்கள் வந்து பாருங்கள். அவர் சொன்ன மெசேஜ் என்னது, வந்து பாருங்கள். நம்ம சொல்ல முடியுமா பக்கத்து வீட்டார, வந்து பாருங்கள். நம்மளே சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி பார்ப்பாங்க நம்ம சர்ச்சை? நம்ம வீட்டிலையே டிவி ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம ஆலய ஆராதனைக்கு போகிறோம், நம்ம பிள்ளைங்க ஆராதனை சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா அல்லது கிரிக்கெட் விளையாட போகிறாங்களா, பக்கத்து வீட்டாருக்கு நல்லா தெரியும். நம்ம வீடு எப்படி இருக்கணும், நல்ல சாட்சியாக இருந்தால் வந்து பாருங்கள் என்ற செய்திக்கு மக்கள் வருவாங்க. ஆராதனைக்கு நல்ல ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் ஆராதனை ஸ்தலத்தில் அநேகரை ரட்சிப்பார். ஹல்லேலூயா! இந்த சமாரியா பட்டணத்தில் தான் இந்த சமாரிய ஸ்திரீ முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்தா. அப்புறம் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 8வது அதிகாரத்தில் யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்? பிலிப்பு. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது எங்களுடைய சபையில் நான் செல்கிற காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஆத்துமா இயேசுவை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் சின்ன குழுக்களுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஏனென்று சொன்னால் பெரிய ஆராதனை நேரத்தில் 1000 பேர் 2000 பேர் உட்கார்ந்துருக்கும் போது ஒன்றுமே யார்கிட்டே தெரியாது. அவங்கள எங்கே கொண்டு வந்துடும்? குழுக்களுக்குள்ள. ஏன் நம்ம குழுவை நடத்துகிறோம் என்று சொன்னால், இயேசு திரளான ஜனங்களுக்கு செய்தி கொடுத்தார், திரளான ஜனங்களுக்கு சுகப்படுத்தினார். ஆனால் 12 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு யாராக மாற்றினார்? சீஷராக மாற்றினார். அதனால தான் இந்த சிறு குழுவில் 12 பேர், ஒரு 12 பேர் உள்ள ஒரு குழுக்களை ஆரம்பித்து
அதுக்கு லீடர்ஸ்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அந்த குழுவை நடத்துகிற பாஸ்டர்ஸ் அல்ல, சாதாரண விசுவாசிகள் தான். அவங்க புதுசாக ஆத்துமாக்கள் வரும்போது அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், 2வது சபைக்குள்ளே கொண்டு வந்து பேப்டிசத்துக்குள்ளே நடத்தணும், 3வது அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணும், 4வது நாங்கள்லாம் சர்ச் எஜுகேஷன் வச்சுருக்கோம். அந்த புதிதாக நான் வந்த ஆத்துமாக்கள் எங்கே வரணும்? சர்ச் எஜுகேஷன் வந்தால் நான் பார்த்துருக்குறேன் 2 வருஷத்துக்குள்ளே அவங்களுடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை எதா மாறணும்? உண்மை சீஷராக, ஊழியம் செய்கிறவளாக, சிறு குழுக்களை நடத்துகிறவளாக மாற முடியும். முதல்ல நாங்கள் 50 குழு தான் ஆரம்பித்தோம். இப்போ 1760 செல் குரூப் இருக்குது. அதே போல் ப்ரேயர் குரூப் இருக்குது. இந்த 2 காரியத்தை நிமித்தமாக தான் சபை என்ன செய்து வளர்ந்து வருது. எதற்காக ப்ரேயர் குரூப் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வட்டாரங்களில் உள்ள பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. ஆகையால் என்ன செய்வோம்? இந்த குழுக்கள்லாம் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். மாதத்தில் 1 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. குழுவில் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஃபோன் மூலமாய் ஒருவரோடு ஒருவர் ஜெபம் பண்ணி அந்த ஆத்துமாக்கள் கர்த்தரின் பக்கமாய் வர முடியாதபடி இருக்கிற தடைகள், பிசாசின் கிரியைகள், அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு 7 ஜாதிகள் இருந்தது போல நம்முடைய வட்டாரத்திலும் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பதிலாக அசுத்த அருவருப்புகளை செய்கிற அநேக அசுத்த போராட்டத்தின் ஆவிகள் இருக்கு. விக்கிரக ஆராதனை ஆவி, குடிகார ஆவி, பலவிதமான மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆவிகள் இருக்கு. ஆண்டவர் நம்ம குழுவாக ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வார்? அந்த ஆவிகளை துரத்தி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தண்டையில் உண்மையாக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமது மூலமாய், சாதாரண விசுவாசிகளின் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பேதுரு சொல்கிறான், நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதிலும் தரித்திருப்போம் என்று சொல்கிறான். அந்த இடத்துல 7 பேரை தெரிந்தெடுத்து, அந்த 7 பேருடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஞானம் நிறைந்தவர்கள், விசுவாசம் நிறைந்தவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நற்சாட்சி உள்ளவர்கள், அவருடைய கைகளில் அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மூலமாயும் அற்புத அடையாளம் நடக்கும். எங்களுடைய சபையில் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹீலிங் சர்வீஸ் என்று வைத்திருக்கிறோம். அதுக்கு என்ன கொடுப்போம்? இந்த ஜெபம் பண்ண எண்ணெயை கொடுப்போம். சின்ன சின்ன பாட்டில் எண்ணெய் ஊற்றி கொடுப்போம். அந்த எண்ணெயை இந்த லீடர்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க சுகமில்லாதவர்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. கேன்சர் வியாதிகள் சுகமாக இருக்குது. அவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு தொப்புளை சுற்றிலும் அந்த எண்ணெயை தேய்ச்சி ஜெபம் பண்ணாங்க. தேய்ச்சி ஜெபம் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு வந்தோம், குழந்தை உருவாயிட்டு. அப்படி ஆண்டவர் அற்புத அடையாளங்களை சாதாரண நம்ம கைகளினால் செய்வார். அதே போல் அந்த வட்டாரத்துக்காக ஜெபம் பண்ணுவான். கடந்த அதாவது டிசம்பர் மாதத்தில் ரொம்ப பயங்கரமான மழை. எங்களுடைய ப்ரேயர் குரூப் லீடர்ஸ் வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை சுற்றிலும் அநேக விக்கிரக கோயில் இருந்துச்சான். ரொம்ப வருஷமாக ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் கவர்மெண்ட்டிலிருந்து, அந்த ஸ்டாலின் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், நம்முடைய சீஃப் மினிஸ்டரோடு கூட சேர்ந்த அவர்கள் வந்து அந்த குளத்தை பார்த்துருக்குறாங்க. குளம் நிரம்பி இருக்கிற சமயத்தில் அவங்க சொன்னாங்களாம், இதில் நாங்கள் மதில் கட்ட போகிறோம், ஃபென்ஸ் கட்ட போகிறோன்னு சொல்லி ஒரு நாள் சொல்லிட்டு போனாங்களாம். அடுத்த நாளே அந்த கோட்டை கட்டுறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. வந்த நேரம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை சுற்றி இருந்த 4-5 டெம்பிளையும் உடச்சிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சாதாரண விசுவாசிகள் மூலமாக
போய் கேட்டு பாருங்கள். பள்ளிக்கரணை என்ற இடத்துக்கு பக்கத்தில் இந்த காரியம் நடந்துச்சு. நிறைய பேர் இப்படி வந்து சொல்லுவாங்க, இந்த வட்டாரத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், திடீர்னு சொல்லி ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதை இடித்து போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. நம்முடைய ஜெபம் ஹல்லேலூயா, ஜீவனுள்ள ஆண்டவர். வட்டாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சபை ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட நபர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்கள குறித்து வைத்து ஜெபம் பண்ணுங்க, அவர்களோடு கூட பழகுங்க, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம் செய்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர், செய்கிற ஊழியங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரருக்கும் ஊழிய செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்போ பார்ப்போம்? அந்த நாளில் பார்ப்போம். இத்தனை தடவை சபையின் விசுவாசி, சபையின் ஊழியர்கள் நம்ம சொல்லியும் யாரும் இந்த 2025 வருஷத்தில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நமக்கு பிரதிபலன் அளிக்கிற ஒரு தேவன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5 ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாராம்? ஒரு வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். நம்ம மன உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பார்? ஒரு பிரதிபலன், வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2 19 20 வசனத்தை வாசிக்கும் போது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஆண்டவர் நம்ம ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவருக்காக சேகரிக்கும் போது அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக மாறுவார்கள்? ஜீவனாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியின் கிரீடமாக மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அதே போல் 1 பேதுரு 5 பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற நமக்கு சரீரத்தில் சுகத்தை கொடுப்பார். அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அனுபவிச்சிருக்கீங்களா? நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிற தேவன். 2வது, நம்ம யாரை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறோமோ அவங்க தான் நம்முடைய நம்பிக்கை, அவங்க தான் நம்முடைய சந்தோஷம், அவங்க தான் நம்முடைய கிரீடம். 3வது, ஆண்டவர் வாடாத கிரீடத்தை அவருக்காக ஊழியம் செய்கிற நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நாட்களில் அறுவடையாளர்களாக ஆண்டவருக்காக நிற்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். சரியா? இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட பேசின வார்த்தைகள், நம்முடைய தெருக்கள், நம்முடைய பட்டணம் அல்லது நம்ம கிராமத்தை பார்க்கும்போதெல்லாம், திரளான ஜனங்களை பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்? இயேசு இவர்களுக்காக மரித்திருக்கிறார், அவர்களுக்காக இயேசு மனதுருகிறார். மனதுருகி அவர் சொல்லுகிறார், நம்ம யாராக மாறணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வேலைக்காரர்களாய் மாற வேண்டும். எல்லாரும் எழும்பி நின்று இந்த வேலையை செய்வதற்கு இயேசுவின் மேலே அன்பு வேணும். பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறாயா? நேசித்தால் ஆடுகளை மேய்ப்பாயாக, நேசித்தால் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதே போல 2வது, இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆத்துமாக்கள் மேலே ஒரு பாரம் இருக்கணும். நான் இயேசுவை பற்றி இவர்களுக்கு சொல்லாவிட்டால் இவங்க அழிந்து போய் விடுவார்களே, இவங்க நரகத்துக்கு போய் விடுவார்களே என்ற அப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ள வரணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த 2 காரியம் இருந்தால், இயேசுவை நேசிக்கிறவர்களாக அதே போல் ஆத்துமாக்கள் மேலே பாரம் உடையவர்களாக இருந்தால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு, அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கலாம்.
எல்லாரும் ஆமென். என்னை ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஒரு வேலையாளாக என்னை மாற்றும் ஐயா. அதற்குரிய அபிஷேக தைலத்தை எனக்கு தாரும். எல்லாரும் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு அதற்குரிய அபிஷேகம் தாரும் ஐயா. இயேசு என்னுடைய ஜனத்திற்காக மரித்திருக்கிறார். அவரை நாம் நேசித்தால் இந்த ஊழியத்தை செய்வோம். அதே போல நம்ம நேசிக்கிற நமது பக்கத்து வீடுகளில் இருக்கிற நம்முடைய சொந்த குடும்பம், ஆமே, சொந்த இன ஜனத்தார், நமக்கு தெரிந்தவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் உண்மையாகவே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானவான். ஞானவான். ஆண்டவர் சமூகத்தினில் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். மற்ற எந்த காரியத்தை நாம் சேர்த்து வைத்தாலும் ஞானவான்கள் அல்ல. ஒரே ஒரு கேள்வியை தான் ஆண்டவர் கேட்க போகிறார். இத்தனை வருஷம் நான் உனக்கு கொடுத்தேனே, இந்த சபைக்குள்ளாக உன்னை நடத்தினேனே, ஆமேன், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ பிரயோஜனமாய் இருந்தாய், எத்தனை புடவை சேர்த்து வைத்தாய், எத்தனை வீடு வாங்கினாய், எத்தனை நகை வாங்கினாய், அதை குறித்து ஆண்டவர் கேட்க போறதே கிடையாது. எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவானாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரங்களை மாற்றும். என் வாழ்க்கையில் இருக்கிற சோம்பேறி தன்மைகளை மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வீணாக நேரங்களை செலவழிக்கிறதை மன்னியும். எனக்கு கொடுக்கிற எல்லா தருணங்களிலும் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நமக்காக வானம் திறக்கப்படுகிறது. ஓ ரஷிகலபா, ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர், ஓ ரஷிகலபா, சபைகள் எல்லாம் ஆதி திருச்சபை போல மாறணும். நாள்தோறும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையோடு கூட இணையணும். நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஒரு பின்மாறி காலத்து மழை பொழியப்படணும் ஆண்டவரே. ஊரா ரகலா தீரபா ஷகலபா, எங்க தேசம் உமக்கு அடிமையாய் மாறணும். எங்க தேசம் அறிகிற அறிவுக்குள்ள வரணும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்ற சத்தம் கேட்கணும். ஊரா ஷிகலபா ரக்கதரபா, எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே, ஆண்டவரே, குருடாக்கி வைத்திருக்கிற இந்த அந்தகாரத்தின் கிரியைகள், அசுத்த போராட்டத்தின் ஆவிகள், ஆண்டவரே, 7 ஜாதிகளையும் இயேசுவின் நாமத்தினால் துரத்தி விடுகிறோம். நாங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தது போல எங்க இந்திய தேசத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்காய் சுதந்திரிக்கணும், இயேசுவுக்காய் சுதந்திரிக்கணும். எங்க தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. எங்க தேசம் அறிகிற அறிவுக்குள்ள வரணும். எங்க தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மாறுதலுக்குள்ள கொண்டு வரோம். உம்முடைய கரத்தை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். உங்களுடைய சரீரத்தில் நல்ல சுகம் கொடுப்பார். இந்த 3 நாட்களும் இந்த இடத்தில் இருக்கிறபடினால் உங்கள் வீடுகளில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.